Hello viewers, welcome to Revathis Tamil Kitchen. Revathis Tamil Kitchen la இன்னைக்கு நல்ல காரசாரமான காடை கிரேவி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Revathis Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காடை கிரேவி செய்ய வாணல்ல ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். அடுத்ததா 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்க்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா இருக்கும். நீங்க சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததா 2 தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்க்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்ததா மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா காடை பார்த்திங்கன்னா 1 கிலோ வரும். 8 காடை வாங்கியிருக்கேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வெயிட் வச்சு பார்க்கும்போது 1 கிலோ வந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் மசாலா எடுத்திருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க காடையை சேர்த்துக்கலாம். காடை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. காடை சேர்த்துட்டேன். இப்போ உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணாம், 1 கப் போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வெந்துடும். காடை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்க பிடிக்கலன்னா இந்த ஸ்டேஜில் கூட இறக்கிடலாம். கொஞ்சம் தேங்காய் சேர்த்திட்டோமா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தேங்காய்க்கு பதிலாக முந்திரி பேஸ்ட் கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/4 மூடி அளவு வந்து தேங்காய் எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. காடையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான காடை கிரேவி ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெவாதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.